இதுவரை இருந்த அந்த கலந்துரையாடலில் கருத்துக்களை தெரிவித்து போகும். அந்த கலந்துரையாடல் தான் மிக முக்கியமான அம்சமாக இருக்கப்படுகிறது. இதனுடைய அவுட்கம் ரெக்கார்ட் பண்ணணும். 4 குழுக்களாக நாம் பிரிப்பதாக இருக்கிறோம். தயவுசெய்து எல்லாம் உட்காந்துக்கலாம் போனவங்க தவிர மற்றவங்க தயவுசெய்து அமர்ந்திருக்கிற ஒரு வேலை இருக்காது. நாம் 4 குழுக்களாக பிரிய போகிறோம். 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு குழுவும் ஒரே சமயத்தில் நடைபெறும். 4 தலைப்புகள். சில குழுக்களுக்கு 2 பேர் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு குழுவுக்கு ஒருத்தர் தான் கோஆர்டினேட்டர் இருப்பாரு. கோஆர்டினேட்டர் தான் டைம் மேனேஜ்மெண்ட், கான்செப்ட் கைடன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இது 4 தலைப்புகள் எடுத்திருக்கிறோம். ஒரு தலைப்பு கல்வி வளாகத்துடைய ஜனநாயகம், அதற்குள்ள தன் கட்டண கொள்ளை. இது சம்பந்தமாக நீங்க என்ன தீர்வுகளை முன்வைக்கிறீர்கள்? காலையிலிருந்து நண்பர்கள் ரொம்ப அழகா பிரச்சனைகள் சொன்னாங்க. போராடலாம், புரட்சி செய்யலாம் என்பது பொதுவான வார்த்தைகள். ஷார்ப்பா இதான் தீர்வு அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னாக்க அது ஒரு சிறு புக்லெட்டாக தயார் பண்ணப்பட்டு அது அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல அடுத்த முன்னெடுப்புக்கான ஒரு முன்வைப்பாக இருக்கும். நோட்டீஸ் அப்ளை நோட்டீஸ் அப்ளை முக்கியமா சொல்லிட்டு இருக்கோம். அதனால முதல் தலைப்பு அது. இந்த தலைப்பை ஒழுங்குபடுத்துபவர் ப்ரொஃபசர் சிவராமன் ஜிசிடிஎம் அனுப்புகிறது. கவர்மெண்ட் காலேஜ் டீச்சர்ஸ் மன்றம் அதனுடைய செயலாளருடைய பேராசிரியர் சிவராமன் இருக்கிறாரு. அவர் தான் கோஆர்டினேட் பண்ணுவாரு. 1. 2வது குழு கல்வி நிலையங்களில் சாலை பிரச்சனைகளும் போதைப் பொருள் பயன்பாடும். இது நமக்கு தெரிய இந்த பிரச்சனை என்னன்னு இது சம்பந்தமாக பேச வேண்டியிருக்கிறது. இதில் 2 கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஒன்று பேராசிரியர் கதிரவன், மற்றொன்று தென் கனல். அவர் அந்த பள்ளி கல்வி பாதுகாப்பு பொறுப்பாளராக இருக்கிறாரு. தென்கனல் அவர் தான் ரிப்போர்ட் பண்ணுவார். கடைசியாக இது அப்படியே கந்தாலட் பண்ணி ஒரு சின்ன ரிப்போர்ட்டிங் இருக்குது. சீக்கிரம் முடிக்கிறோம். மத்திய மாநில அரசுகளின் கல்விக் கொள்கைகள் ஆய்வு, நீட் போன்றவை, தமிழ் வழி கல்வி போன்றவை. இதுக்கு ப்ரொஃபசர் ரமேஷ் அவர்களும் திரு வெற்றி செடியின் அவர்களும் பொறுப்பாளராக இருப்பாங்க. வெற்றி செடியை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. 3 தலைப்பு சொல்லியிருக்கோம். 4வது தலைப்பு மாற்றுத்திறனாளி மாணவர்களின் பிரச்சனைகள். நம்ம அதை பற்றி பேசுறதே இல்லை. மாற்றுத்திறனாளிகள் பலவிதமான மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க. அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? நமக்கே தாயத்தில் என்ன உரிமை இல்லை. பாலியல் துன்புறுத்தல்கள், உரிமைகள் மறுப்பு, இந்த தலைப்புகளை உள்ளிட்டு ஒரு குழு உரையாடல். எல்லாமே ரொம்ப உட்காந்துடலாம். நாங்கள் இது 4 தலைப்புகள் சொல்லியிருக்கோம். இதுல யார் யாரும் எங்க உட்கார கட்டி முடிவு பண்றதுன்னா அப்படி நம்ம ஆதங்கமான ஒன்றும் உட்காந்துருவோம் அப்படி கிடையாது. இப்ப அதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். அது என்ன மெத்தட்னா அன்புலேருந்து தொடர்பு போடுற மெத்தட். 4 என்று சொல்லு. 1, 2, 3, 4 பங்கு பெற விரும்புபவர்கள் கலந்தாய்வு உட்கார பொறுமையா அன்பு 1 அடுத்த கலந்துக்கிறாரோ இல்லை. அவங்க 2 பேரும் கேமரா தோழர்கள் வேலை தந்தப்ப சொன்னாங்க நீங்க 2 அப்புறம் சொல்லி 3, 4 நீங்க 1, 2, 3 சொல்றீங்க. 1, 2 தயவுசெய்து சொல்ற நம்பர் ஏதாவது வச்சுக்கேன். 4 அதே மேடம் இருக்காங்க, அவங்களை விட்டுருவோம். உங்களை 1 அடுத்து 2, 3 நீங்க 4 உங்க பக்கத்தில் இருக்கிற நீங்க வந்துருக்கீங்களா? அவர் கலந்துக்கிறாங்க. அவனை பண்ணுவோம். அவங்க ஸ்பெஷலாக வச்சுக்கிறோம். அவங்க தனியாக வச்சுருவோம். இந்த 1, 2, 3 மறுபடியும் சொல்லணும். ரமேஷ் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. 1, 2 4 2, 3, 4 1, 2, 3, 4 1 அப்புறம் எங்கே வருவோம்? நீங்க வரீங்களா? 2, 3, 4 1 அப்புறம் அங்க பாருங்க. அவர் நீங்க ஓகே 2, 3 அடுத்த வாரம் கை கொடுங்க. 4
1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1. சொல்லாத அங்க போகுது அந்த கிளஸ்டர்ல 1, 2, 3, 4, 1 அந்த ரிசல்ட் 1. அப்புறம் யாராவது சொல்லுவாங்க 1. அவரை சொல்லுங்க கை தூக்கு 2, 3, 4, 1, 2. அப்புறம் 3, அப்புறம் 4. கொஞ்சம் திருப்பி வாங்க எங்க போயிங்க நம்பர் பின்னாடி இருக்குதா இல்ல யாருக்காவது இல்லையா விளந்துக்கிறதா 1, 2, 3 சொல்றேன் 1 கை தூக்குங்க anybody wants to join நம்பர் இந்த 1 2 அந்த ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கூறுவோம் ஆரம்பத்துக்குள்ள மூணாவது நம்பரும் நான்காவது நம்பரும் அன்பார்ந்த தோழர்களே, மாணவர்களுக்கு இப்படிதான் ஒண்ணு நடக்குதுன்னே தெரியாது. அதனால நமக்கு என்ன நோக்கம்னாக்க மாணவர்கள் கல்லூரிகளில் இப்போ பெரும்பாலும் கல்லூரி மாணவர்கள் நம்ம இருக்கிறோம். அது பள்ளியிலே இருக்குது. கல்லூரிகளில் எங்களுக்கு தெரிஞ்ச சாதிய பிரச்சனை இல்லை என்ற ஒரு புரிதல் தவறான புரிதலாக இருக்கு. தென் தமிழகங்களில் வேற மாதிரி சூழல் இருக்கு. சென்னை நகரத்தில் வேற மாதிரி சூழல் இருக்கு. இப்போ உங்கள் கல்லூரியில் நீங்கள் எதிர்கொள்கின்ற அந்த சவால்கள் சாதிய ரீதியாக அல்ல ஆசிரியர் மாணவர்களுக்குள்ள கூட அந்த சாதிய பிரச்சனை வருதுண்டு. இந்த நிறைய கொடுமைகளை அனுபவிக்கிற மாணவர்கள்லாம் ரிசர்ச்சில் இருக்கிறாங்க. அப்போ
என்னோட பெயர் பின்னாடியோ இல்லை சர்டிஃபிகேட்லேயோ நான் எந்த சாதின்னு குறிப்பிடணும். சாதி மதம் விரும்பவில்லைன்னு கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கி இப்போ வரைக்கும் நான் எந்த சலுகையும் வாங்காமல் இந்த தமிழ்நாட்டில் இருக்க முடியுது அப்படின்னா ஏன் எல்லாருனாலும் இருக்க முடியாது? அப்போ இடஒதுக்கீடு வச்சு தான் நீங்கள் சொல்கிறது இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அவன் ஒருத்தர் தாக்குறதுக்காக இல்லை. எனக்கு வேண்டாம், நான் முன்னாடி வர முடியும், எனக்கு தைரியம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் முன்னாடி வரேன், அதை யூஸ் பண்ணி முன்னாடி வரலாம், யூஸ் பண்ணாமல் முன்னாடி வரலாம். அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்கிறவனுக்கு ஒரு லக்கு, இல்லாதவனுக்கு அவனாக தான் முயற்சி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். அது கேன்சல் பண்ணணுங்கிறது சாதியை ஒழிக்கணுங்கிற மாதிரி தான். எப்படி ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாதியை ஒழிக்கிறதுக்கு இன்னும் நம்ம என்ன வழி தெரியலையோ, இடஒதுக்கீடுங்கிறது கீழே இருக்கிற மக்கள், தாக்கப்பட்ட மக்கள் மேலே ஒரு இடத்துல வந்து உட்காரணும். குரூப் 2, குரூப் 4, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லா தேர்வுலையும் முதல் இடத்துல தாக்கப்பட்ட மக்கள் தேர்வாகிறாங்க, அரசு பணிகளுக்கு வராங்க, காவல் அதிகாரிகள் கலெக்டர், காலேஜ் ஆஃபீஸில் தாக்கப்பட்ட மாணவர்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறது எங்கேயும் ஆர்டிகல் 90 இருக்கான்னு தெரியல. நாங்கள் போயிட்டு எங்கள் காலேஜ் அவங்களே கிடையாது. கிடையாது, நீங்க பேசவே கூடாது, காலேஜில் வந்து போராட்டம் எதுவுமே பண்ணக்கூடாது. வணக்கம். எங்களுடைய அமர்வில் நாங்கள் எடுத்துக்கொண்ட கருத்து அல்லது தலைப்பு என்பது மாற்றுத்திறனாளிகள் கல்விக்கூடங்களில் எதிர்கொள்ளும் சிக்கலும் நாங்கள் முன்வைக்கும் தீர்வு. இதை வந்து நான் ஒரு 4 பாயிண்ட்ஸ் அதுல கீழே வந்து தொகுத்திருக்கிறேன். அதுல முதலாக நாங்க சொல்லக்கூடிய தீர்வை மட்டும் சொல்லிடுறோம். தீர்வு என்ன, அந்த சிக்கல் என்னங்கிறது முதல்ல சொல்லக்கூடிய தீர்வு. இதை நான் எழுத்துப்பூர்வமாகவும் நான் இந்த பொறுப்பாளர்களிடம் வழங்குவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் இந்த கூட்டத்திற்காக வசதிக்காக இந்த 4 பாயிண்ட் மட்டும் நம்ம முன்வைச்சிருக்கோம். முதலிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் ஃபார் த டிஃபரண்ட்லி ஏபிள்ட். அது செவித்திறன் குறைவாக இருந்தாலும் சரி, பார்வைத்திறன் குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரி, இந்த பள்ளிகள் உள்ளடங்கிய கல்வி என்றக்கூடிய இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த பாலிசி டிசிஷனை அரசாங்கம் அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 8வது வரைக்கும் இந்த இன்க்ளூசிவ் உள்ளடங்கிய கல்வியை ஒரு கொள்கையாக கடைபிடிக்காமல் அந்த கொள்கையை கைவிடுத்து சிறப்பு பள்ளிகளில் அரசாங்கம் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், சிறப்பு பள்ளிகளை குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் should be allowed to continue. அதற்கான அரசாங்கத்தினுடைய உதவி, நிதி உதவியில முழுக்க அது நடைபெற வேண்டும். அதனால அதற்கான அடிப்படை தேவையான ஆசிரியர் நியமனம் அதை முழுமையாக அரசு உடனடியாக கவனம் எடுத்து செயல்படுத்த வேண்டும். இது முதல்ல நாங்க சொல்ற விஷயம். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த சிறப்பு பள்ளிகளை சொல்லும்போது அந்தந்த மாவட்ட ரீதியில இருக்கும்போது lack of strength அப்படின்னு சொல்லி அது மூடக்கூடாது. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக நாங்க வைக்கிறது, தீர்வாக வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிறப்பு பள்ளிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளிகளை
மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே கொண்டு வரணும். அத வந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னா அது வந்து ஒரு சமூக நலம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிறதுனால அதுக்கான அட்டென்ஷன் போய் சேர்றது. ஸோ அந்த மெயின் ஸ்ட்ரீம் இவங்க சொல்லக்கூடிய அந்த இன்க்ளூசிவிட்டியை முதல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வரணும் வித் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெஷல் நீட்ஸ். அவர்களுக்கான எங்களுக்கான சிறப்பான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட அதை இன்டகிரேட் பண்ணி இந்த சிறப்பு பள்ளிகளை இன்டகிரேட் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இரண்டாவது மிக முக்கியமான கோரிக்கையாக வைக்கிறோம். அடுத்தது மூன்றாவதாக உயர்கல்வி. உயர்கல்வி நாங்க சொல்றது 12க்கு மேல இல்ல 10க்கு மேல. அதுக்கு காரணம் இருக்கு. 10க்கு மேல ஏன் சொல்றோம்னா 10க்கு அப்புறம் தான் குரூப்ஸ் ஆப்ஷன்ஸ் அத வந்து நிர்ணயிக்கிறாங்க. அது வந்து இந்த இவருக்கு காமர்ஸ் குரூப் இவருக்கு அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட், ஒரு ஏபிள் பாடிட் ஸ்டூடெண்ட், ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ் என்ன ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு 10th ஒரு மாணவன் சயின்ஸ்ல 190 வாங்கியிருந்தாலும் மேக்ஸ்ல 190 வாங்கியிருந்தாலும் அவன் மேக்ஸோ சயின்ஸோ ஒரு விஷுவலி சேலஞ்ச் பர்சன் படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் போடுறது. அப்போ நாங்க என்ன சொல்றோம்னா இந்த டிசபிலிட்டி வந்து காரணம் காட்டி எந்த ஒரு பாடத்தையும் நீங்க படிக்க முடியாது என்ற அந்த தடையை நீக்க வேண்டும். அது பாலிசி லெவல்ல மட்டும் இல்ல, இம்ப்ளிமெண்டேஷன்ல அதை செய்யணும். அதை வந்து 11வது கிளாஸ்ல இருந்து அந்த ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாதான் ஹையர் எஜுகேஷன் லெவல்ல அது சரியாகும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதை நான் சொல்ல பெரிய காலேஜ் ஒரு காலேஜ், அது பிரைவேட் காலேஜ் தான். இப்போ நடந்தது ஒரு போன வாரம் நடந்தது. பிசிஏல ஒரு 2 விஷுவல் இம்பேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேர்ந்துருக்காங்க, அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா நீங்க பிசிஏ படிக்காதீங்க, நீங்க தமிழ் டீச்சர் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மறுக்கிறாங்க. அந்த பிசிஏ படிக்கக்கூடிய அந்த அவங்க சேர்ந்த கோர்ஸை அந்த அட்மிஷன் அவங்க கேன்சல் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த 3வது கோரிக்கை என்பது உங்களுக்கு உயர்கல்வி, அதாவது 10ஆம் வகுப்பு அடிப்படை கல்விக்கு பிறகு செகண்டரி எஜுகேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் வந்து should be made open, should be made equal. அப்போ அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதற்கான ஆக்சஸ், அணுகுதல் தன்மை, அந்த ஆக்சஸபிலிட்டியோட அத எல்லா பள்ளிகளிலும் எல்லா நிறுவனங்களையும் தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லாத்தையும் இதை முழுமையாக இந்த கொள்கையை அமல்படுத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஒரு 3வது மிக முக்கியமான விஷயமாக சொல்றோம். 4வது முக்கியமான ஒரு விஷயம், இதை வந்து எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண முடியல, இருந்தாலும் டைம் பத்தல, இருந்தாலும் இந்த 4வது முக்கியமான ஒரு கோரிக்கையாக நாங்க வைக்கிறது என்ன அப்படின்னா இங்க நடத்தக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அரசாங்கம் நடத்தக்கூடிய திறன் மேம்பாட்டு ப்ரோக்ராம்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான எந்த விதமான ஆக்சஸபிலிட்டியும் இல்லை. என்ன சொல்ல போனா நான் முதல்வன் ஸ்கீம்லயோ இதை பத்தி நாங்க மாநில கல்வியில இருந்து கொண்டு போய் சேர்ந்த போது கூட நாங்க இதை பத்தி நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில அதுக்கான அந்த ப்ரோக்ராம்ஸை டிசைன் பண்றோம். அப்ப இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா இருக்கட்டும், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா இருக்கட்டும், இந்த ஸ்கீம்ஸ்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆக்சஸபிலிட்டி, அந்த அணுகுதல் தன்மையோட இந்த ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத மிக முக்கியமான ஒரு தீர்வாக நாங்க வைக்கிறோம். இப்படி வைத்தாதான் அந்த இன்டகிரேஷன் வித் மெயின் ஸ்ட்ரீம், அப்பதான் இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறது சாத்தியப்படும் அப்படிங்கறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த 4 முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இந்த எங்களுடைய அமர்வுல நாங்க கலந்தாரோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தோழர்
பாவேந்தர் தமிழ் பள்ளி அவர்கள் தன்னுடைய கருத்தை தோழர்களுக்கு வணக்கம். எங்களுடைய எல்லா குழுவும் வந்து மத்திய மாநில அரசுடைய கல்விக் கொள்கையை பற்றி எங்களுடைய கலந்துரையாடல் இருந்தது. அது 2 முதன்மையான செய்திகளை வச்சு நாங்கள் பேசணும். ஒன்று வந்து நீட் போன்ற தேர்வுகள். இது வந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட தேர்வாக இருக்குது. மக்களுக்குள்ள மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கருதாமல் இருக்கக்கூடிய தேர்வாக இருக்குது. இன்னொரு பக்கம் அது வந்து அந்த தேர்வு அறிமுகப்படுத்தப்படும் போது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஏற்றத்தாழ்வுகளை கலைச்சி ஒரு பொதுத்தன்மைக்கான தேர்வு அப்படி சமத்துவமான தேர்வு அப்படிங்கிறதா சொல்லப்படுது. ஆனால் உண்மையில இல்லை அப்படிங்கிற செய்திகளாக பேசப்படுது. இப்போ இந்த தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் அதற்கு அடிப்படையானதாக இருக்கக்கூடிய பள்ளிப்படிப்பை தாண்டி ஒருவேளை அவங்க வந்து மத்திய அரசுடைய பாடத்திட்டத்தில் தான் எடுக்கிறாங்க, அதனால சிபிஎஸ்சி படித்தா போகணும் அப்படின்னா அப்படி இல்லை. இதில் யார் வராங்க, யார் தேர்வாக முடியுது அப்படின்னா, யார் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் தேர்வாக முடியுது. அப்போ இந்த தேர்வே வந்து பயிற்சியை சார்ந்து இருக்குது. இந்த பயிற்சியை சார்ந்து ஒரு பெரிய வணிகம் இருக்குது. இந்தியாவில் அந்த பயிற்சியை சார்ந்து யாருமே பல்லாயிரம் அதை சார்ந்த வணிகம் நடக்குது. இப்போ அவர்கள் எல்லாம் தான் சேர்ந்து அந்த முடிவெடுக்கிற நிலை இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. அதனால இந்த தேர்வுகள் வந்து முழுக்க அப்படி இருக்குது. அப்போ வந்து யார் செலவு பண்ணி பயிற்சி எடுக்க முடியுமோ அவங்க தான் போக முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கு. ஒருவேளை அரசு வந்து அவங்களுக்காக பயிற்சி கொடுக்கறது அப்படின்னு போனாலும் அதெல்லாம் ஒரு முழுமையான பயன் தரல. அதனால இந்த தேர்வுகள் வந்து முழுமையாக தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறதுதான். இது வந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட தேர்வாக பன்முகத்தன்மையான இந்தியாவுக்கு பொருந்தாததாகவும் மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு அதில் யார் வாய்ப்புடைய மக்களோ அவங்களுக்கு மட்டுமே இது சார்பானதாகவும் இருக்கிறனால இந்த தேர்வுகள் முழுக்க எதிரானதான் முழுக்க தவிர்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பேசியிருக்கிறோம். இதில் பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால ஒன்றிய அரசு வந்து தானாகவே முடிவெடுக்க கூடாது. ஆனால் தானாக தான் முடிவு எடுத்துருக்குது. மாநிலங்களுக்கு இடையே ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு 6 வகையான வெவ்வேறான கடை திட்டங்கள் போர்டு இருக்கு. அதுக்கிடையில ஒரு மொத்தை போட வச்சுட்டு அவங்க அந்த மத்திய அரசுடைய இந்த அடிப்படையில் மட்டுமே தேர்வு நடத்துறதுலாம் தவறு. அதனால முழுக்க அதை தவிர்த்தாகும் அப்படிங்கிறது தான். இதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் வழக்கு போட்டிருக்கு, அது மாநில அரசு முயற்சி செய்து எப்படி நடக்கல அப்படிங்கும்போது ஒரு ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே நமக்கு முழுகாதான 3 போராட்டங்கள் நமக்கு இருக்கு. ஒன்று டெல்லியில் வேளாண் சட்ட எதிர்த்து போராட்டமாக இருக்கட்டும், அங்கே இங்கே தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மட்டும் இதெல்லாம் கூட ஒரு ஒட்டுமொத்தமான திறன் போராட்டம் தான் வந்து அரசை முடிவெடுக்க வைக்கும் அப்படிங்கிறது. அதனால நாம வந்து ஒரு மாணவர் திறன் போராட்டமாகவும் மாணவர் திறன் போராட்டமாக அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் வந்து மாணவர் திறன் மட்டுமா போதுமா அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகளோடையும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்களுடைய இருக்கிற மாணவர் அமைப்புகள் கல்வியாளர்கள் எல்லாமே வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் அங்கே இருக்கிற மாநில அமைப்புகளோட கொண்டு போய் இந்த கருத்துக்களை கொண்டு போகிறதும் ஒரு கருத்துருவாக்கத்தை இந்தியாவில் உருவாக்கும். ஒத்தமைந்த கருத்துருவாக்கத்தை உருவாக்கினா இது முடியும் அப்படிங்கிறது. அது ஒரு பக்கம். இரண்டாவது, தமிழ்நாட்டிலேயே இந்த தமிழக அரசு நீட்டுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க அழுத்தமாக அதற்காக குரல் கொடுக்கவோ செயல்படுவதற்கோ வேண்டிய அளவுக்கு இங்கும் ஒரு அழுத்தமான போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அழுத்தமாக பேசியிருக்கிறோம். இன்னொரு பக்கம் இதனுடைய இன்னொரு முகமாக பார்க்கும் பொழுது இவை எல்லாமே வந்து உலகமயம், தாராளமயம், தனியார் மயங்கிற அந்த கோட்பாட்டினுடைய அடிப்படையினுடைய கல்வி திட்டம் அந்த அடிப்படையான அரசனுடைய அணுகுமுறை சார்ந்தா இருக்கு. அதனால் அதற்கு எதிராக நம்ம ஒட்டுமொத்தமான கருத்துருவாக்கத்தையும் மக்கள் திறன் போராட்டங்களையும் முன்னெடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கோம். இது இவை சார்ந்தது. இரண்டாவதா வந்து தாய்மொழி கல்வி சார்ந்து பேசுகிறோம். இதுல மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை என்ன பேசுது அப்படின்னா, தொடக்க கல்வி வந்து தாய்மொழி வழியில் இருக்கும். அது தொடர்ந்து எவ்வளவு நீளம் எவ்வளவுக்கு தாய்மொழி கல்வியை முழுமையாக முடியுமோ அந்த அளவுக்கு அதை வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கருத்தாக்கமாக அதை பதிவு செய்திருக்கிறாங்க. இங்கே மாநில அரசுடைய கல்விக் கொள்கை அல்லது இத்தனை ஆண்டுகளமா தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை தமிழ்மொழி கல்வி அப்படிங்கிறத பேசப்படுது. நாம் வந்து தமிழ்மொழி கல்வி அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டினுடைய மொழி அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கணும். மக்களுக்கான மொழியில மக்களுக்கான கல்வி இருக்கணும் அப்படிங்கிறது அடிப்படையானது. பொதுவாக அதுதான் வந்து படைப்பாக்கத்துக்கு அடிப்படையானது.
உணர்வுபூர்வமான ஒன்று. அதுதான் உறவாக கல்வியை முன்னெடுப்போம் அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கிறதுனால தமிழ்மொழி கல்வி தாய்மொழி கல்விங்கிறது இங்கே முழுமையாக முன்னெடுக்கப்படணும் அப்படிங்கிறத நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் இங்கே அரசு பள்ளிகளில் 1ஆவதுக்கு மேலே ஆங்கில வழி கல்வி ஒரு பக்கம் சொல்லப்படணும்னா முன்னெடுக்கப்பட்டது, அது திணிக்கப்பட்டதுக்கு பிறகு அதற்கு பிறகு அரசு பள்ளியில் கல்வி அப்படிங்கிறது ஆங்கில வழியும் தமிழ் வழியும் கலந்ததான ஒரு இருமொழி வழி கல்வியாக தான் போயிட்டு இருக்குது. கலப்பு மொழி தான் வைதிகம்னு சொன்னதை விட ஒரு கலப்பு மொழி கல்வியாக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே மாணவர்களுக்கு மொழி புரிதலையும் உருவாக்குற அறிவு புரிதலையும் தரல அப்படிங்கிறது. அதனால தமிழ்மொழி கல்வியை அரசு முழுமையாக முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பேசுகிறோம். இன்னொரு பக்கம் உயர்கல்விகள்லாம் தமிழ் மொழியில் கொடுக்கறதுக்கு அரசு சின்ன சின்ன முன்னெடுப்புகளை செய்திருக்கு. வேளாண் பாடங்களில் 2 கல்லூரிகளில் தமிழ் வழியை கொடுக்குறோம். அது மாதிரி ஒவ்வொரு செவிலியர்கள் இது மாதிரி ஒவ்வொரு கல்வி பிரிவுகளும் தமிழில் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. உயர்கல்வி தமிழ் வழியில் இல்லைங்கிறதுனால தான் மக்கள் அடிப்படை கல்வியும் ஆங்கில வழியை எதிர்பார்க்குறாங்க. உயர்கல்வி பரவலாக தமிழ் வழியில் கொண்டு வந்தால் அது தமிழில் கிடைக்கும் அப்படின்னா இங்கேயும் தமிழ் வழிங்கிறது வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறது. இரண்டாவது கல்வி திட்டமே நீங்க தமிழ் வழியில் இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்தில் கூட நம்ம அதுக்கு எந்த வகையான பாடத்திட்டமாக இருந்தால் இந்த மண்ணுக்கான தன்மையிலிருந்து எழுதப்படலை. ஒருவேளை இயற்பியல் அப்படிங்கிற பாடத்தை எடுத்துட்டோம்னா அதுக்கான எடுத்துக்காட்டுகள் மேலை நாட்டில் அவங்க பின்புலத்தில் என்ன எடுத்துக்காட்டு தரப்படுது அதே எடுத்துக்காட்டுகள் தான் தரப்படுது. இந்த மண் சார்ந்ததுலேருந்து தரலை அப்படின்னு இது எல்லாமே மக்களை கல்வியிலிருந்து அயற்கைப்படுது. கல்வியிலிருந்து மக்களை ஒதுக்கி வைக்கிற தன்மையெல்லாம் உருவாக்குது. இது நமக்கான இல்லை அப்படிங்கிற தன்மையை உருவாக்குது. அதனால தாய்மொழியில தமிழ் மொழியில நம்மளுடைய பண்பாட்டு அடிப்படையான ஒரு கல்வியாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த செய்தி பேசப்படுது. இன்னொரு பக்கம் மக்கள் அரசு இங்க குறுகிய அளவில் தமிழ் மொழியில் பேசுறாலும் கூட அரசு அது ஊக்கமாக இருக்கிறதாக சில முன்னெடுப்புகளை செய்தாலும் கூட எடுத்துக்காட்டா அரசுடைய வேலை வாய்ப்புல 20 விழுக்காடு தமிழ் மொழி படித்தவங்களுக்கு முன்னுரிமை தராங்க. இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட மக்கள் தமிழ் மொழியை விரும்பல அப்படிங்கிற ஒரு துன்பமான ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அரசு வேலைகள் தமிழ் வழியில் இருந்தாலும் அரசு முடிந்த அளவு அரசுடைய பணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அரசுடைய பணி நிறுவனம் கொஞ்சமாக குறைச்சிட்டு தனியார் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அரசு வேலைகள் இல்லாம போற நிலையில தனியார் வேலை தமிழ்ல படிச்சா கிடைக்குமா அப்படிங்கிற நிலை இருக்கு. அப்ப வேலை என்பது ஆங்கிலம் தான் தரும் அப்படின்னா ஆங்கிலம் தான் தேவை அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த மக்களுடைய அந்த புரிதல் தான் ஆங்கில வழியை நோக்கி போகுது. அரசு தமிழ் வழியில கொடுக்கணும் விரும்பினாலும் கூட மக்கள் ஆங்கில வழிக்கு போறாங்க. இதற்கு காரணம் ஆங்கிலம் தான் வேலை தரும் அப்படிங்கிற நிலை தான். இந்த இடத்துல 2 வகையான தேர்வுகளை நாங்கள் முன் வச்சோம். ஒன்று மக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்கணும். தாய்மொழி கல்வி தான் நமக்கு சிறந்தது, தமிழ் மொழி கல்வி தான் மக்களுக்கு ஒரு படைப்பாக்க கல்வியாக புரிதலை கொடுக்கிற கல்வியாக இருக்கும். அவர்கள் உண்மையிலேயே நம்ம ஒரு அடுத்த தலைமுறைக்கான அவர்கள் அறிவாளியாக மாறுவதற்கு தாய்மொழிகள் தான் தேவை அப்படிங்கிற அந்த இதை விழிப்புணர்வு மக்கள்கிட்ட நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு போகணுங்கிறது ஒன்று. இரண்டாவது ஆங்கிலம் தேவை என்றால் ஆங்கிலத்தை ஒரு மொழியா படிச்சுட்டா போதும் அப்படிங்கிறதான் தேவை. ஆங்கில வழியில படிச்சுதான் ஆங்கில மொழியை கற்கணுங்கிற தேவை இல்லை அப்படிங்கிற அந்த தெளிவை மக்கள்கிட்ட கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுடைய ஆங்கில மொழி பாடமும் சரியானதாக இல்லை அப்படிங்கக்கூடியது. பொதுவாக 2வது மொழி கற்றல் முதல் மொழி கற்றல் அப்படிங்கிற ஒரு அறிவியல் பார்வை இருக்கு. ஒரு முதல் மொழியை கற்றுக்கொண்ட பின்னால் தான் 2வது மொழியை கற்றுக்கணும். முதல் மொழியில திறன் பெற்ற பிறகு அந்த அடிப்படையில் 2வது மொழி திறனை பெற்றுக்கொண்டால் எளிமையாக பெற்று பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு. எனவே அந்த அடிப்படையில இந்த 2வது மொழியாக ஆங்கிலத்தை தமிழ் மொழி திறன்களை பெற்ற பிறகு அந்த அடிப்படையில் 2வது மொழியை கற்றுக் கொடுக்கிற அடிப்படையில் வந்தால் இந்த ஆங்கில மொழி திறன் பெறுகிற முறையில் அந்த பாடப்புத்தகம் அமைந்தால் அதை மிக எளிமையாக நம்ம பிள்ளைங்க கற்றுக்க முடியும். சின்ன வகுப்புலேருந்து ஆங்கிலம் மொழியாகவோ அதன் ஆங்கில வழியாகவோ கல்வி வேண்டாம் அப்படிங்கிறதான் நாங்கள் பேசணும். இன்னொன்று இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே இங்கே கல்வியாளர்களாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அது பொதுத்தளத்தில் இயங்குகிற யாராக இருந்தாலும் இந்த மொழி அப்படிங்கிற விஷயத்துல தமிழ் மொழிங்கிறதுல அல்லது தாய்மொழிங்கிற விஷயத்துல ஆங்கிலங்கிற இடத்துல பெரிய தடமாற்றத்தை அணுகிறாங்க. அதனால இது சார்ந்த ஒரு தெளிவை எல்லா தரப்பு மக்களுக்கும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் பேசுவோம். இந்த 2 தான் நாங்கள் ஆழமா பேசுறது. இந்த 2ஐயும் நடைமுறைப்படுத்துவதற்கு 3வதாக நாங்கள் பேசுறது என்னன்னா கல்வியை
மாநில பட்டியலுக்கு நம்ம முழுமையாக பெற்றெடுக்கணும். அப்பதான் நம்ம வந்து நமக்கான உரிமைகளை நம்ம கேட்க முடியும். டெல்லிக்கு நம்ம போய் நமக்கான புரிய வச்சு பேசுவதை விட இங்க இருக்கிற அரசியல் நமக்கு புரிய வைத்து நம்ம ஒரு கருத்தை நாம் நடைமுறைப்படுத்துவது எளிமையாக இருக்கும். அது நமக்கானதாக நம்ம மாநில அரசுக்கானதாக கல்விக் கொள்கையை மாற்றுவதற்கு நாம் வந்து கருத்துருவாக்கத்தையும் நமக்கான குரலை எழுப்புவதும் தேவை என்று பேசுகிறோம். இவை எங்கள் குழுவினுடைய கருத்துக்களாக மத்திய மாநில அரசுடைய கல்விக் கொள்கை சார்ந்த எங்களுடைய கருத்துக்களாக பேசி பகிர்ந்தவர் கருத்துக்களுக்கு செயல்படுத்துவதற்கு நன்றி. நன்றி தோழர். அடுத்தபடியாக தோழர் தென்கானல் அவர்கள் பள்ளி பாதுகாப்பு தன்னுடைய குழுவினுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார். அதற்கு மூன்றாவது குழுவுடைய தலைப்பு வந்து கல்வி நிலையங்களில் சாதியம் மற்றும் போதைப் பொருட்களுக்கான பயன்பாடு இருந்தது. அதை தீர்ப்பதற்கான தீர்வுகள் வழிமுறைகள் என்ன அப்படின்றதான் நம்ம பேசணும். ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா சாதி போதை ரெண்டுக்குமே வந்து இப்போ ஒரு தெளிவான தீர்வை வந்து முன்வைக்கணும் அப்படின்னா அது ஒரு சிக்கலான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா சாதியத்துக்கான அடித்தளம் இதில் பார்த்தா ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்டது அப்படின்னால அதற்கான தீர்வுகளுக்காக நம்ம இன்னைக்கு வரைக்குமே வந்து பல்வேறு கருத்துக்களை முன்வச்சுட்டே இருந்திருக்கோம். பல கருத்துக்கள் வைக்கப்படுது. அதனால நீங்க சிக்கல்கள் வந்து பார்க்கும்போது என்னன்னா ஊர்களில் பார்த்தா இன்னைக்கு வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் தென் மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தென் மாவட்டங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்குது. வட மாவட்டங்கள்ல நகரமயமான இடங்கள்ல கொஞ்சம் தலைவருக்கு ஒழிஞ்சிருச்சா இல்லை தலைவர் அப்படின்னு ஒரு கேள்வியே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஊர்களில் இன்னும் வந்து கல்வி நிலையங்கள்ல பெஞ்சில் எழுதி வைக்கிறாங்க. அவங்களுடைய சாதி அடையாளங்களை எழுதி வைக்கப்படுது. அவங்க டிஷர்ட்ல போடுறாங்க. அப்புறம் நீங்க வந்து பல்வேறு தளங்கள் அறிவுத்தளங்களை பார்த்தா இன்னைக்கு வந்து அடுத்த அம்பேத்கருக்கு பிறகு இன்னைக்கு வந்து சில இன்னைக்கு புது தலைவர்கள் அவங்க எல்லாம் வச்சு இன்னைக்கு விவாதம் நடத்தப்படுது. அவங்களுக்கு வயக்கான காட்டப்படுது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து முன்வைக்கப்படுது. அதில் வந்து தீர்வுகள் வரும்போது என்னன்னா இன்னைக்கு அவங்களுக்கு வந்து சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் வந்து நிறைய நடத்தணும். சமூக மாற்றங்கள் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தணும். சக மாணவர்கள் மாணவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணங்களை வந்து வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்களும் முன்வைக்கப்படுது. அடுத்த சாதிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க வெறும் அரசு பள்ளிகளையோ அரசு கல்லூரிகள் மட்டும் கிடையாது. நீங்க தனியார் பள்ளிகளையும் தனியார் கல்லூரிகளையோ வந்து அப்படியான விஷயங்கள் இருக்கு. பார்த்தா இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு யூஜி பிஜி வரைக்கும் தாண்டி அங்கெல்லாம் இடங்கள் கிடைக்கக்கூடிய அதன் பிறகு அதற்கான வாய்ப்புகள் பெருசா இல்லை. அந்த பிஜி தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து அப்படியான ஒரு இடஒதுக்கீடு விஷயமே கிடையாது அப்படின்ற விஷயங்கள் குறிக்கப்படுது. அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா இடஒதுக்கீடு சார்ந்த ஒரு விவாதங்கள் நமக்கு தேவை. என்ன பண்ணணும்? அந்த இடஒதுக்கீடு சார்ந்த கருத்துக்களை வந்து சமூகத்தில் ஒரு பேசப்படும் பொருளாக மாற்றணும். இதை வந்து மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அந்த இடஒதுக்கீடு சார்ந்த ஒரு தெளிவை பெற்றுக்கொண்டு அதை வந்து மக்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் சமூகத்திலையும் அதே போல கல்லூரி பேராசிரியர் மத்தியிலையும் வந்து இன்னைக்கு பண்ண வேண்டும். ஏன்னா கல்லூரி பேராசிரியர்களே மிகப்பெரிய ஒரு கேங் குரூப்பிசம் பண்ணிட்டு ஒரு கேங் வார் நடத்திட்டு இருக்காங்க. மிகப்பெரிய விஷயம் நடக்குது. அவங்க எல்லாமே சாதியா இருக்காங்க, சாதிய குழுக்களா இருக்காங்க. அவங்க சாதி சார்ந்த மாணவர்களுக்கு தான் வந்து அதிக சலுகை தராங்க. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் வந்து அவங்க வந்து இன்டர்னல் மார்க்ஸ் கை வைக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் வந்து முன்வைக்கப்படுது. அப்போ இதுக்கெல்லாமே வந்து என்னன்னா இந்த சாதிய இடஒதுக்கீடு சார்ந்த ஒரு புரிதலை வந்து நம்ம வந்து ஏற்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கிறோம். மாணவருக்கும் வாரம் ஒரு முறை சாதிய இணைவு, அதாவது அவங்க இணைச்சு போவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான உரையாடலை வந்து நம்ம வந்து மாணவர்கள் மத்தியில் பள்ளிக்கூட மாணவர்கள் நம்ம ஏற்படுத்த வேண்டியிருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சாதிதான் வந்து பொழுதுபோக்குன்னு சொல்ற அளவுக்கு வந்து மாணவர்கள் இருக்காங்களா, அந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயமும் பகிரப்பட்டது. இதுக்கு வந்து பார்த்தா கல்வி உரிமை, பொருளாதார உரிமை, 2 உரிமைகள் வந்து இருந்தது அப்படின்னா தொழில் வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள், நகரமயமாகல் அப்படின்ற விஷயங்களை வந்து இது வந்து தளர்வுகள் ஏற்படும் அப்படின்ற கருத்துக்களை முன்வைக்கப்பட்டது. 3
உதாரணத்துக்கு பாப்பநாயக்கபாளையம், நாயக்கபாளையம், நிறைய விஷயங்கள் இருக்கு. செட்டி நிறைய ஊர்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அரசு மூலமா முன்வைத்து இந்த பேர்களை வந்து சாதிய பேர்களை வந்து நம்ம வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்றது. திரைப்படங்கள்ல அப்புறம் பார்த்தா நீங்க வந்து வேலை கலாச்சாரம், வேலை ஒரு சின்ன ஒரு வயசு குழந்தைக்கு பிறந்த நாளைக்கு அந்த சாதிய பேரை போட்டு அந்த பெருமத்தை வந்து அங்கிருந்து உருவாக்கக்கூடிய விஷயம். சின்ன சின்ன பசங்க வந்து அந்த சாதிய பாடல்கள் பாடுறது, சாதிய ஆட்டங்கள் போடுறது, அந்த கும்மி ஆட்டம் போன்ற விஷயங்கள் இல்லைங்களா, வெள்ளி கும்மி ஆட்ட விஷயங்கள்லாம் வந்து அவங்களுடைய இளம் வயதிலே விதைக்கப்படுது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கலாச்சார அடிப்படையில் வந்து அங்கேயும் வந்து ஒரு சாதிய சமத்துவத்துக்கான விஷயங்களை வந்து முன்வைக்கணும். மேலும் வந்து இப்போ பார்த்தா மதவாத சார்ந்த இந்த ஷாக்கா போன்ற இதெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் நடத்தப்படுது, அதுக்கு தடை விதிக்கணும். மதம் சார்ந்த செய்திகள், மதம் சார்ந்த பழக்க வழக்கங்கள், மதம் சார்ந்த செயல்பாடுகள் வந்து பள்ளிக்கூடத்தில் தடை செய்யணும் அப்படிங்கிறது. அடுத்ததாக வந்து போதை சார்ந்த விஷயம் வரும்போது இதுக்கான தீர்வு வந்து கஞ்சா இருக்குது. இதுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து வேலை வாய்ப்பு ஒரு பெரிய விஷயம் வருது. இப்போ வந்து கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்கள் கஞ்சா போன்ற விஷயம் நிறைய வருது. கஞ்சாக்கான அடித்தளம் பார்க்கும்போது உற்பத்தி முறையை வந்து சிக்கலா இருக்கு. வந்து பார்த்தா மக்களை வந்து சேரியா ஊரம் இருக்கும்போது சேரி போன்ற இடங்கள்ல வந்து வாழ்வாதாரத்துக்கான விஷயம் ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ உடனடி ஒரு வேலையை போடும்போது அங்க வந்து கஞ்சா வைப்பதற்கான வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது, உடனடியாக காசு கிடைக்குது. இன்னைக்கு முதிர்வு கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சேரி போன்ற இடங்கள்லயோ அதே போல கிராமப்புறங்கள்லயோ வந்து என்னன்னா அவங்களுக்கான நுகர்வு கலாச்சாரம் அதிகமாகுது. ஒரு பைக் வாங்கணும், ஒரு செல்போன் வாங்கணும், உடனடி காசு அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு கஞ்சா விட்டா காசு கிடைக்கும் அப்படின்ற வகையில இன்னைக்கு மக்கள் வந்து விருத்த பார்த்து வலையை விட்டு விடப்படுறாங்க. அப்போ அப்படியான ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அதையும் மாற்றுவதற்கான நம்ம வந்து வேலைகளை செய்யணும். அப்போ அவங்க வேலை வாய்ப்பு அதற்கான அந்த கலாச்சார ரீதியான சில வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு. இடஒதுக்கீடு சார்ந்த தெளிவு வந்து மக்கள்கிட்ட வேணும். சமூக நீதி சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முன்வைக்கப்படுது. இதெல்லாம் இருந்தால் தான் சாதியும் போதை பொருளும் வந்து ஏதோ ஒரு இடத்துல இணையக்கூடிய இடமும் இருக்குது. அதையும் நம்ம வந்து களைய வேண்டியதாக இருந்துச்சு. இந்த விவாதம் நடந்துச்சு, ரொம்ப அருமையான விவாதம். ஏன்னா இது வந்து தீர்வா வந்து ஒரு இறுதியான தீர்வா முன்வைக்கப்படுது. இதெல்லாம் வந்து விவாதங்களூடாக பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. கருத்துக்கள் ஒவ்வொரு கருத்துக்கள் உள்ளேயுமே வந்து இப்படியான பண்ணும்போது இடஒதுக்கீடு சார்ந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணணும். யார் வந்து சாகிய வேலையை செய்யணும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணணும் புது கருத்து வச்சாரு. அதன் மீதான நம்ம விவாதங்கள் வைக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரு கருத்துக்கள் நம்ம இளைஞர்கள் பத்தியில வரக்கூடிய புது புது கருத்துக்கள். இந்த கருத்துக்கள் வந்து நம்ம வந்து ஒன்னொன்றுக்குள்ளேயுமே நம்ம வந்து விவாதங்கள் நடத்தி அதன் மீதான ஒரு முடிவுகள் அறிக்கைகள் நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வைக்கிறோம். ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இது தொடர்ச்சியாக நம்ம வந்து எங்கள் கூட்ட அறிக்கையாக. நன்றி. நன்றி தொடர். குழு நான்கிற்கு நான் பேராசிரியர் மா. சிவராமன், பொதுச்செயலாளர் அரசு கல்வி ஆசிரியர்களுடன் பொறுப்பேற்றிருந்தேன். கல்வி வளாகங்களில் ஜனநாயகம் அந்த குழு ஆரம்பிக்கப்பட்டு உள்ள என் 4 சொன்னவங்க வெளில வாங்கன்னு சொன்னா ஒரு 4 பேர் தான் நம்ம கூட உட்கார்ந்து இருந்தாங்க. அது ஒரு எடுத்துக்காட்டா இருந்துச்சு. இன்னைக்கு ஜனநாயகம் கல்வி வளாகத்தில் எந்த அளவு ஜனநாயகம்ன்றதுக்கு என்னுடைய அமர்வுக்கு வந்து அமர்ந்தவருடைய எண்ணிக்கையை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அப்படின்னு என்ன நினைச்சாங்கன்னா ஜனநாயகமே இல்லை, என்ன போய் பேச நினைச்சாலும் எனக்கு தெரியல. இருந்தாலும் அவரை தேடி பிடிச்சி அவரை அழிச்சு கொண்டு கொஞ்சம் பேர் உட்கார வச்சோம். அப்படின்னா இன்னைக்கு தேடி போய் இழந்த ஜனநாயகத்தை கல்வி நிறுவனம் நாம் இன்றைக்கு மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நிதர்சனமான உண்மை. அதை தரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக களவாடப்பட்ட இந்த மாணவர் சங்க தேர்தல்கள் இறுதியாக முற்றிலும் தடை செய்ய தடுத்து விட்டார்கள். இன்றைக்கு தேர்தல் என்னன்னு யோசிக்கிற நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டார். எல்லோரும் தேவைப்படுற இடத்துல விரும்பின பையனர், தெரிஞ்ச பையனர், சொந்தக்காரர் அப்படி கூப்பிட்டு இதை செஞ்சுக்க அதை செஞ்சுக்கணும்னு சொல்ற அளவுக்கு ஒரு மோசமான நிலையை இன்றைக்கு கல்வி நிறுவனங்கள் கையாண்டு வரக்கூடிய சூழல் தான் இங்கே தொடர்கதையா இருக்குது. இந்த சூழல்ல கலந்து கொண்ட தோழர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. வளாக சூழல்
அந்த வளாகத்துல ஜனநாயகத்தன்மை வேண்டும்னா அங்க முதல்ல தேர்தல் அவசியம் சொல்றாங்க. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாணவனுடைய பிரதிநிதியாளர் மட்டும்தான் வந்து பகிரங்கமா போய் தன்னுடைய தேவையை கேட்க முடியும். குறிப்பா பள்ளி மாணவிகள் எடுத்து தன்னுடைய கருத்து சொன்னாங்க. அது குறிப்பா பெண் பிள்ளைகள் தன்னுடைய அடிப்படை தேவைக்காக ஒரு கோரிக்கை அதை கேட்கும் போது அவங்க உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை தான் அந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் நடந்து கொள்வதாக அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க. தைரியமா பதிவு செஞ்சாங்க. ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இதெல்லாம் எங்க இருக்குலாம் அடித்தளம் அப்படின்னா அங்க ஒரு பிரதிநிதி மாணவ பிரதிநிதி இருந்தால் அவர்கள் மூலமாக அதை நாம் வந்து கேட்க முடியும், ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்ய முடியும். அப்ப அதுக்கான தீர்வு கிடைக்கும். இப்ப கல்லூரி ஆகட்டும் எங்க எல்லா தளத்திலும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. சட்டக்கல்வி தோழர்கள் கலந்து கொண்டாங்க. பாத்தீங்கன்னா சட்டம் படிக்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு வந்து சட்டப்படி இருக்கக்கூடிய பாதிப்புகளை அவர்கள் தனக்கான இழப்பீடுகளை அநீதியை கேட்கறதுக்கு கூட ஒரு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க. அது உண்மையிலே வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இப்ப சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு எதையும் கேட்பதற்கு இங்கே அனுமதி இல்லை என்று சொன்னால் வேறு எந்த கல்லூரிக்கு இந்த வாய்ப்பு இருக்கும்? இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியினுடைய ஜனநாயகத்தன்மை என்பதை இந்த அரங்கத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நிறைய கருத்துக்கள் தொகுத்து நான் கொடுத்துறேன். இந்த தேர்தல் மூலமாக மட்டுமே மாணவர்கள் தன்னுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்க முடியும். அந்த தேர்தல் மூலமாக தன்னுடைய பதவியை பெற்று அதன் மூலமாக கல்வி நிறுவனங்களில் ஏற்படுத்தக்கூடிய குழுக்கள் வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தங்களை வந்து இணைத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அப்பதான் கிடைக்கும். அப்ப தேர்தல் நடந்தால் வந்து குழுக்கள்ல போய் தங்களை இணைச்சிக்க முடியும். குழுவில் இணைத்துக் கொண்டால் மட்டுமே அவர்களுக்கான அரசியல் சுதந்திரம், அரசியல் பற்றிய புரிதல் அப்பதான் கிடைக்கும். இப்ப இங்க இந்த விஷயங்களை இந்த தரவுகளை இவர்கள் உள்வாங்கினால்தான் நாளைக்கு ஒரு உண்மையான ஜனநாயகத்தில் ஒரு தேசிய அளவுல மாநில அளவுல தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டுமானால் அவர்களுக்கு இங்கேயே இந்த கல்வி நிறுவனத்துடைய அடிப்படையிலேயே இந்த புரிதல் வேண்டும். இந்த தலைமை பண்பை அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை இங்கே உருவாக்கி தர வேண்டும். ஆனால் இன்றைக்கு முற்றிலுமாக அது தமிழகத்தை தடை செய்யப்பட்டிருப்பது வேதனைக்குரிய விஷயமாக தெரிகிறது. மேல முன்னோடி எல்லாம் பாருங்க, நாங்களாம் மாணவர் சங்க தேர்தல் பொறுப்புகள் இருந்து பல பிரச்சனைகளை எடுத்து பேசினதால இன்னைக்கும் இங்க வந்து பேசிட்டே இருக்கிறோம். குறிப்பா இவங்கெல்லாம் பணி ஓய்வுக்கு பின்னால் பேராசிரியர் சிவகுமாரி அமர்ந்திருக்கிறார். இந்த நேரம் வரைக்கும் சொல்ல வேண்டிய எவனுக்கும் வந்து அடிமணியாம மிக கடுமையாக பேசக்கூடிய தோணியில் பேசக்கூடிய அளவுக்கு அந்த வேகம் இன்னைக்கு அவருக்கு சொன்னா அவர் படித்த காலத்திலிருந்து பேராசிரியர் பணியில் இருந்த காலம் வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர் இருந்துச்சு. பேராசிரியர் முரளி வந்து எந்த எய்டட் காலேஜ் இருந்தாலும் யாருக்கும் அவர் இறங்கி போற ஒரு சூழல் இல்லாம இருந்துச்சு. இப்படி இங்க இருக்கக்கூடிய இந்த மூத்த பெரிய குடிமக்கள் எல்லாம் இந்த பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வலிமையா இருந்தது காரணம் வந்து இந்த கட்டமைப்பு தான். மாணவர் சங்க தேர்தலில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு மாணவர்களாக இருக்கும் பொழுது மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள். அதனுடைய நீட்சியாக அவர்கள் பணிக்கு வந்த பின்னால் மிகப்பெரிய அடக்குமுறைக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்களில் நேரடியாக மாணவர் சங்க தேர்தலை நடத்துவதற்கு இந்த அரங்கத்தில் உள்ள தோழர்கள் ஒத்துழைப்போடு இந்த அரசுக்கு நாம் கோரிக்கை முன்வைக்கின்றோம். இந்த குழுவின் சார்பாக இந்த கருத்தை வலிமையோடு பதிவு செய்ய கடமை. இந்த தேர்தல் நடத்தினால் ஏனைய எல்லா பிரச்சனையும் நம்மளால் தீர்க்க முடியும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா பெண்களுக்கான பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கான குழுக்களை வச்சிருக்கிறாங்க. உமன் செல் அது சில குழுக்கள் வச்சிருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க கேட்டா அந்த சுதந்திரமா செயல்படுத்த வாய்ப்பு யாரோ தெரிஞ்சவங்களை போட்டு வச்சுக்கிறாங்க. அவங்க பாதிப்பு போட்டு அந்த பாதிப்புல சத்தம் படம் போட்டு அவங்க வேற யாரை போட்டுக்கலாம் அவங்கள போய் யாருமே தெரிவிச்சு அதை போய் அவங்க போட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப அங்க வந்து உண்மையான ஜனநாயக தன்மை இல்லாம போயிடுது. இப்ப இவங்க போய் அங்க பார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க, மிரட்ட ஆரம்பிச்சாங்க, இல்ல வேற வழியில த்ரெட்டன் பண்றாங்க. அப்ப பாதிப்புக்குள்ளான மேலும் பாதிப்புக்குள்ளாவுடைய சூழல் இருக்கு. அப்போ ஒரு நேர்மையான செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அங்க சரியாகல. அந்த அமைப்புகளை அந்த கட்டமைப்பை உமன் செல் போன்ற அமைப்புகளை உமன் ஹராஸ்மெண்ட் கமிட்டி போன்ற அமைப்புகளை வந்து உண்மையான ஜனநாயக தன்மையோடு இயங்குவதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசு உருவாக்கி தர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள்ல எந்த இடத்துல இருந்தாலுமே இன்னைக்கு பெண்களுக்கான பிரச்சனை பெரிய அளவுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் ஒரு பெரிய பிரச்சனை மருத்துவ மாணவியுடைய கொலை வந்து மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. நிறைய வளம் வந்துச்சு பாத்தீங்கன்னா சுதந்திர தினம் 28 கொண்டாடி இருக்கும். ஆனா இப்படி ஒரு கேவலமான நிகழ்ச்சி அரங்கேற்கின்ற நிறைய மாணவர்கள் பகிர்ந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்படிப்பட்ட சூழல்ல இது போன்ற அமைப்புகள் வந்து ஜனநாயக தன்மையோடு இயங்க வேண்டும் என்பதை நாம் இங்கே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சுழற்சின்னு போட்டு மாணவர்கள் உள்ள தெரிவிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா சுழற்சின்னு வச்சிருக்காங்க. மாணவர்களுக்கான ஆசிரியருக்கான அந்த தொடர்பே இல்லாம போயிடுச்சு. இந்த ஷிப்ட் வகுப்பு எங்க வந்துச்சோ அன்னைக்கு ஆசிரியர் மாணவருக்கான உறவு இல்லாம போயிடுச்சு. முற்றிலும் வெவ்வேறு திசைகள்ல போயிட்டாங்க. அப்ப நம்ம ஒரு கோஆர்டினேட் பண்ண முடியல, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண முடியல, ஆசிரியர் வந்து தகவலை மாணவர் கேட்க மாட்டாங்க. ரொம்ப அந்நியப்பட்டு போயிட்ட ஒரு நிகழ்வு இன்னைக்கு அரங்கேறிச்சு. இதை மாற்றி அமைத்தால் ஆசிரியர் மாணவருக்கான உறவு இங்க இருந்துச்சுன்னா உண்மையான ஜனநாயகம் மலரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த பிடி பீரியடு லைப்ரரி எல்லாம் வந்து குடிக்கிறதா வந்து
மாணவர்கள் தோழர்கள் சொன்னாங்க. அப்ப அங்கதான் வந்து ஒரு பாண்ட் ஏற்படக்கூடிய இடம். விளையாடும் போது மாணவர்களுடைய நட்பு ஓட்டம் வலிமையாகும், திறமையானவர்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த கருத்துக்கள் வந்து மிக முக்கியமானது. இதை இன்றைக்கு களவாடக்கூடிய பள்ளிக்கூடத்திலும் சரி கல்லூரியிலும் சரி இந்த பீரியடை களவாடுகிற இந்த பீரியட் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப இதை நாம் அங்க நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக அங்க ஒரு உண்மையான ஜனநாயக தன்மை உருவாக்குங்கிறதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு தகவல் நிறைய சொல்லியிருக்காங்க. காலம் கருதி இதை வந்து நான் வந்து தொகுத குழு பொறுப்பாளர் வழங்கப்படுகின்ற தேர்தல் மட்டுமே நமக்கான சாத்தியம். அதை முன்னெடுப்பதற்கு மாணவர்களோட எதிர்காலத்தில் கடுமையாக குரல் கொடுக்க வேண்டும். மக்கள் கல்வி குட்டையமும் அதை முன்னெடுக்கும், அரசின் கவனத்தில் கொண்டு செல்லும் என்ற எனது குழுவினுடைய அறிக்கையை தெரிவித்து இறுதியாக தொகுப்புரையை மக்கள் கல்வி கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முரளி அவர்கள் வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். தொகுப்புரை வருவதற்கு முன்னால் 4 அரங்குகளில் பங்கு பெற்றவர்களுக்கு நினைவு பரிசாக நூலை வழங்குமாறு பேராசிரியர் முரளி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக பேராசிரியர் சிவராமன் மாநில கல்லூரி ஆங்கிலத்துறை அவர்களை கௌரவிக்கிறார். அடுத்தபடியாக புலவர் வெற்றிச்செழியன் முதல்வர் ஆவேந்தர் தமிழ் பள்ளி அவர்களை கௌரவிக்கிறார். அடுத்தபடியாக தோழர் தென்கணன் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறார். எனக்கு வந்து கொடுத்து கௌரவிக்கிறாங்க. நன்றி. நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். நிறைய பேர் இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. மிக சுருக்கமாக இந்த உரை என்றால் இது என்னுடைய பேச்சு இல்லை, தொகுப்புரை. இதற்கான திட்டமிடப்பட்ட போது வாட்ஸ்அப் மூலமாகவும் பிறகு ஆன்லைன்ல கூகுள் மீட் மூலமாகவும் மாணவர்களோட பேசி உரையாடி ஓரளவுக்கு அடையாளங்களை முன்னே கண்டுபிடிச்சோம். ஒரு இதே நாளில் தான் பிப்ரவரி மாதம் சேம் டேட்ல ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விவாதம் செய்யணும். பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டாங்க. இதே ஆண்டுல அவர்களோட உரையாடி ஒரு நூல் ஒன்றை கொண்டு வரும். அந்த கோரிக்கைகளையும் நாம் வந்து போட்டு கொண்டு வந்தோம். அதற்கு நேரம் உமா மகேஸ்வரி தான் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. உமா மகேஸ்வரி வந்து ஒரு ஆசிரியை பள்ளியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறவங்க. கல்வி குறித்து ஒரு 10 புத்தகம் எழுதிக்கிறாங்க. பள்ளிக்கு கட்டுரைகள் எழுதக்கூடியவங்க. அவங்க ஃபேஸ்புக்கில் எல்லாம் பதிவு செய்தார்கள் என்பதற்காக நம்முடைய முற்போக்கு அரசு அவங்கள பணி இடைநீக்கம் பண்ணாங்க. அதாவது சஸ்பெண்ட் பண்ணாங்க. நம்ம ஓவரா பதக்கிட்டலாம் பேசுறீங்க. அப்போ அப்படி ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் வந்து நம்மளோட இருக்கிறாங்க. அவங்க நாங்களாம் ரிட்டையர் ஆகிட்டோம். ஆனால் அவங்க வந்து பணியில் இருந்து கொண்டே நம்முடன் பயணம் செய்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எதுக்காக இதை சொல்றேன்னா, அதாவது ஒரே ஒரு அதிலிருந்து தான் நான் தொகுப்பை தொடர நினைச்சேன். அவர்களை வந்து சஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு ஒரு சிஇஓ ஒரு அதிகாரிகள் ஸ்கூல் பண்ண என்ன பேஸ்புக்லாம் அரசாங்கத்தை போட்டியாக இல்லை சார் நான் ஒன்றும் அப்படிலாம் போடுறீங்களா அப்படியே அழுத்தம் கொடுத்தாலும் அழிச்சு தெரியுதா மணிப்பூரில் சரி அப்படி அதிகாரம் உங்களோட ஒரு லட்சம் கூப்பிட்டாங்க. அது வந்து அழிச்சு இடத்து இப்படி ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க. அழிச்சுட்டாவே அவங்க நடவடிக்கை இல்லைம்மா தப்பிச்சு பண்ணி இவங்க என்ன பண்ணாங்க, அது இன்னொரு இதில் ஃபோனில் போட்டு நான் அழிச்சிட்டேன். மறுநாள் காலையில் பார்த்தாக்க முதல் நாள் டேட் போட்டு அவங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆனது. அப்போ வீக் வந்து ஏதாவது பொதுவாக இந்த மாதிரி சஸ்பெண்டாக மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் எங்கள் பேராசிரியர் வந்து புத்தகத்தை தொகுப்பு வந்துட்டாங்க. இப்போ தொகுப்பு வந்து 5 பேர் போட்டுட்டோம். சில பேர் கற்றுக்கலாம் ஆசையாக இல்லை, சில பொறுப்பு மட்டும் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி பொறுப்பு எடுக்கலை, ஆனால் பொறுப்பாசிரியர் இருந்தார் பேராசிரியர். அதில் வந்து நுகர்வோர் பண்பாடு வந்து எழுதினாரு. முதலமைச்சர் ஜெயலலிதா 3 பேர் செருப்பு வந்துச்சு. அந்த மாதிரி நுகர்வோர் பண்பாடு என்பது முதலமைச்சரை விட்டு வைக்கிறது எழுதினார். யாராவது
அதே ஜெயலலிதா அம்மையார் ஒருத்தர் போட்டு கொடுத்தாங்க. அதன் விளைவாக அவர் அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணார். மிகப்பெரிய பேராசிரியர் காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அவர் சஸ்பென்ஷன் எடுத்தார். அவர் ஒன்றும் எழுதல. ஆனா அவர் என்ன செய்யாது, அம்மா பார்க்க மாட்டேன், ஐயா பார்க்க மாட்டேன், எழுதி கொடுக்க மாட்டேன். 5 ஆண்டுகள் சஸ்பென்ஷன் அமைதியா இருந்தார். அதுக்கு பிறகு ஆட்சி மாறியது, ஆட்சி மாறியது. இது என்னன்னாக்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் டீச்சர் சஸ்பெண்ட் பண்றது போது, ஆனால் இவர்கள் ஐ திங்க் வித்தின் எ வீக் 2 நாட்களில் அவங்க மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டார். அது காரணம் என்ன தெரியுமா? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்மை போன்ற இயக்கத்தினர் எல்லாம் முகநூலில் 40 அமைப்புகள் இருக்கு, கணக்கு போட்டு சென்றோம். அந்த 30 அமைப்பாவது இது பரபரப்பா சோசியல் மீடியால தமிழக அரசு அப்படின்னு தட்டி கேட்டாங்க. நீங்க பேசக்கூடாது, உட்காருங்க. நீங்க என்ன பேசுறீங்க? அவங்க ஏன்னா அவங்க பேசக்கூடாது, அவங்க நன்றி சொல்றோம். அவங்க உணர்ச்சியை சொல்றாங்க. இது சதிகாரர்களுடைய கூட்டம். நீங்க செஸ் பார்த்து விளையாடு, நாங்கெல்லாம் விளையாடுறதாடி அடி வாங்கி நம்ம போயிடும். அதனால அவங்க மொத்தத்தில் அந்த ஆசிரியர் பிறந்தகை உங்க சார்பாக நான் எதையாவது பாதிக்கப்பட்ட அவங்க போறேன். இது நடக்குது. எதுக்கு சொல்லுவாரு? எழுச்சியுடன் அனைவரும் எழுந்து சொன்ன அரசாங்கம் உடனடியாக அவரை விட்டோம். மந்திரி கூப்பிட்டு பேசுறாரு, அமைச்சர் கூப்பிட்டு பேசுறாரு, இந்த மாதிரிலாம் போராடு. அப்போ அமைச்சர் என்ன பேசுவாங்கன்னா, அரசாங்கத்தை நீங்க கொள்கை ரீதியாக பேசுங்க, இந்த மாதிரி மந்திரிகளை வச்சு பேசுறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு முறை இருக்கட்டும், அது கரெக்டா அவர் சொன்னது செஞ்சா அவருக்கு அரசாங்கம் பணியில் அமைச்சிருந்தாரு. ஆனால் அவர்கள் மீது 36 குற்றச்சாட்டுகள் இன்றளவும் உயிரோடு இருக்கின்றன. அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. சட்டப்பூர்வமான நடவடிக்கை வேலை செய்யும். இந்த ஒற்றுமையில் மக்கள் கல்வி கூட்டிய இயக்கம் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கல்வி பரப்பிலே உண்டாக்க விரும்புகிறது. அதற்காக தான் இன்றைய அதற்கு முக்கியமாக இன்று திறனாக கூட்டப்பட ஏராளமான கூட்டம். ஒரு மாணவர் தலைவர் பேசினாரு, நாங்க 8 அமைப்பு இருக்கிறோம், ரொம்ப திறக்கா 8000 பேர் திறக்க முடியாது. அதான் உண்மை. அவர் உண்மையை சொன்னார். மாணவர் அவர்களுடைய பலம் என்பது நாங்கள் அதை கடந்து வந்திருக்கிறோம். ரொம்ப பலவீனமா இருக்கிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, பொதுவாக பசங்க எல்லாம் அவனுக்கு தெரியாது சார். அந்த பசங்க எல்லாம் நானே கூட அரசியல் பிடிக்கிறது 10 சார். நாங்கெல்லாம் ஏதோ மேல இருப்போம். நான் 5 தடவை ஜெயிலுக்கு போயிட்டேன். ஜெயிலுக்கு போன பல ஆசிரியர் இருக்காங்க. அவங்க எதுக்காக போனது தெரியாது. கூப்பிட்டா மாப்பிள்ள கூப்பிட்டா வந்துட்டேன் அப்படி போன அந்த தோழமைக்காக வருவாங்க. அது ஜெயில வீடு தொழிற்சாங்க வருவாங்க. இப்படிதான் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு யூனியன் தொழிற்சி அவ்வளவுதான். சங்கம் தொழிற்சா அது வந்துடும். அந்த மாதிரியான அவங்ககிட்ட போய் சங்கம் முக்கியமா சோறு முக்கியமே கேட்டா சங்கம் தான் முக்கியம் சொல்ற ஆசிரியர் தான் நிறைய பேர் அப்படின்றாங்க. அதனுடைய தலைவராக தான் பேராசிரியர் சிவகுமாரையா இருந்தார். அதனால கூப்பிட்டு ஜெயிலுக்கு போகணும் அப்படி ஒரு கூட்டம் இருந்த காலம் போய் அப்ப மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சேர்ந்தார்கள். ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு எல்லா தலைவரையும் போராடப்படணும். இன்று அப்படி இல்லை. நாங்களே இருக்கிறோம் பசங்களுக்கு அவ்வளோ 10 சார் அப்படி நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் இன்று நடந்த கலந்தாய் வழக்கக்கூடிய ஒவ்வொரு அமர்வுகளும் எட்டி பார்த்தேன். ஒரு அமர்வு அதிகம் உட்கார்ந்துருந்தேன். நான் உண்மையிலேயே சொல்றேன், அந்த பார்வையை கொண்டதற்காக வருத்தப்படுகிறேன். ஆனால் ஒரு ஷார்ப்பான ரியாக்ஷன் மாணவர்கள். அதனால மக்கள் கல்வி கூட்டணிகள் சார்பாக இந்த கலந்தாய்வு வழக்கத்தில் கலந்து கொண்ட அத்தனை இளம் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த பாராட்டு. பெரியவங்களால திங்க் பண்ண முடியாத அளவுக்கு ஷார்ப்பான லாங்குவேஜ் பிரசன்டேஷன். நான் தான் பார்ப்பேன். வெள்ள போடுவான் ஐயா பேசாம நறுக்கு பாட்டு போட்டுதான் போய் எல்லாமே 1 மினிட் வீடியோ பார்த்தேன். விஷயம் எவ்வளவுதான். இதான் தீர்வு, இதான் பிரச்சனை. அப்போ பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கு முரண்பாடு இருக்கலாம். ஆனா அது சூழ்நிலும் எல்லாரும் பெரிய பெரிய தத்துவங்கள் தான் பேசினாங்க. நான் ஒரு கூட உட்காந்த மார்க்ஸ் அப்படி சொல்லவில்லை, கிளீன் சொல்லவில்லை. படிச்சிருப்பாங்க போல இருக்கு. நான் ஒரு கிளாஸ் தத்துவ ஆசிரியர். இந்த மார்க்ஸ் லெனின்லாம் சொல்லி நம்ம கொஞ்சம் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம்.
உண்மையிலே மாற்றுப்படுத்தி அவங்களுக்கு அவங்களுக்கு பயம் வந்துச்சு. அதனால ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனால் இது தொடர் அரசு ஐயா வந்து கூடவே இருக்காரு. அவர் வந்து தமிழக நாடெழுத்து தமிழ் பேராசிரியர் போராடி அவருக்கு 70 வயசு. குறுங்கின்னு ஒருத்தர் லண்டன்ல இருக்காரு. அவர் அங்கிருந்தே டெய்லி ஃபோன் போட்டு பேசிக்கிட்டார். ஒருங்கிணைப்பாளர் 5 பேர். ஏன் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் செயலாளர் போட்டு போகக்கூடாதுன்னு உருவாக்கினார். 20 செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மீட்டிங் மூலமா செயற்குழு உறுப்பினர் மட்டும் அதை பார்த்து ஒரு கை குலுக்கி சொல்லலாம். அட்லீஸ்ட் அப்படி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு அமைச்சர் அந்த நபர்கள் இருக்காங்க. அவர் அன்பு ஒரு செயற்குழு உறுப்பினர், வளர்மதி ஒரு செயற்குழு உறுப்பினர், தீரன் ஒரு செயற்குழு உறுப்பினர். ஐ வெரி ஹாப்பி. மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார். இந்த காலையில் வந்த முதியவர் பாலகிருஷ்ணன் விவசாய சங்கம் அவர் ஒரு செயற்குழு உறுப்பினர். அவங்க 17 இருக்காங்க. இன்னொரு அமைப்பு சேர்க்கணும் தமிழ் தேசிய கட்சி தமிழர்கள் வெவ்வேறு ஆட்கள் வந்து செயற்குழு வச்சிருக்கோம். செயற்குழு வந்து அடிக்கடி வந்து கூடுதல் நான் நம்பிக்கிறேன். இந்த ஆன்லைன்ல வந்து டிஸ்கஸ் பண்றோம். கருத்துக்களுக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது. கல்வி சார்ந்த பிரச்சனையா பேசுறோம். இப்போ அவங்க சொன்ன விஷயம் தான். நம்ம ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுக்கிறோம். பொதுவான வாட்ஸ்அப் குழு இருக்கு, செயற்குழுக்கள். இந்த பொதுவான வாட்ஸ்அப் குழுல உங்களுடைய எங்களை எல்லாம் சேர்த்துட்டோம்னா உங்களுக்கு உள்ள என்ன நடக்குது நாட்டில் கல்வி சம்பந்தமாக அப்படின்னு நாங்கள் சேர்க்கிறோம். விருப்பமில்லாதவர் வந்து லெஃப்ட் லீவ் த குரூப். அது உங்களுக்கு விருப்பம் வருது. தகவல்களுக்காக பயனுள்ளதாக இருக்கும். நாங்களும் கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுறோம். இனியிலிருந்து இந்த கூட்டத்துடைய தொகுப்புகளை வந்து நாங்கள் மீண்டும் வந்து ஒரு கூட்டத்தில் நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அதே ஒரு ஃபார்முலேட்டாக தமிழ் கல்வி பற்றி தமிழ் வழி கல்வி பற்றி நிறைய சிக்கல்கள் இருக்கு. அரசாங்கம் ஒன்றும் காட்டுகிறது. இந்த மாதிரி நீங்க ரொம்ப ஸ்பெஷல் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் பற்றி டிஸ்கஷன் அதை வந்து பேராசிரியர் சிவகுமார் ஐயாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சரியான ஆவலை வந்து அவர் அடிச்சு வந்து இன்னைக்கு இதை உரையாடல் இந்த பள்ளியெல்லாம் வந்து சோசியல் டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. அவர் ரொம்ப நடக்கணும் எந்த நச்சுன்னு சொல்லாம சொல்லி போயிட்டார். தேவையில்லை இது அது சம்பந்தமா ஒரு டாக்குமெண்ட் சொல்லி போயிட்டே தான் இருக்கு. பட் இது தொடர்ந்து நம்ம வந்து கொண்டு போக வேண்டும். அதனால நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நடந்த நிகழ்வுகளில் பங்கேற்றமை சிறப்பு. அதுல வந்து வினோவு வந்து பெரிய ரோல் போன முறை மாதிரி இந்த முறை பண்ணிருக்கிறாங்க. அவங்க வந்து கேமராலாம் வச்சுங்க. அவங்க தான் வந்து வரலாற்றை பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய ஆசை அரசாட்டம் மேடம் குமார் இவர்கள் தவிர செயல்படுவர்கள் கணேசன் இருக்காரு, ரமேஷ் கணேசன் எல்லாருமே வந்து கடன் பண்ணாங்க, அனுபவத்துக்கு. இன்னும் மதுரை பக்கம் 4 பேர் இருக்காங்க, சேர்த்து வச்சுட்டே போறோம். என்னன்னா இதை திரட்ட மாணவர்கள் உங்கள் பிரச்சனையை நீங்கள் தெரிந்து கொண்டு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தெரியும். நாங்கள் பேசுறோம், நீங்கள் மக்களிடம் பேசுறோம், மக்கள் மொழியில் பேசுறது, மாணவர் மொழியில் பேசுறது, நீங்கள் ஆசிரியர்களிடம் பேசுறீங்க. ஆசிரியர்கள் தான் தப்பித்துக் கொண்டே வருகிறார்கள். இன்னைக்கு பெரிய ஒரு இதில் வந்து சைலண்டா தப்பிச்சு போராடு வந்து ஆசிரியர் தான். எந்த பிரச்சனையும் பேசுறது சார், ஃபீஸ் அதிகமாக வாங்கினாங்க சார், என்ன போட்டது சார், டிசி கொடுத்தாங்க சார், ஐயோ சார் பாலியல் சீக்கிரம் பண்ணிட்டார் சார், அது ரொம்ப தானாச்சு. நான் அப்படிதான் வீட்டுக்கு போனேன். நான் என்னுடைய நண்பர்கள் சொல்றேன், சார் உங்களுக்கு 4 இன்கிரிமெண்ட் வரலையாவே படிச்சு போது பார்க்கணும். எங்காலும் எல்லாரும் பயங்கர போராட்டம். நான் சொல்றேன், சண்டை அழிச்சாதீங்கன்னா தோழமை மக்களுக்காக நீங்கள் இருக்கும் போதுதான் உங்களுக்காக மக்கள் நிற்பார்கள். நாங்கள் உங்களுக்காக நிற்க விரும்புகிறோம் மாணவர்களே, நீங்கள் மக்களுக்காக நிற்க. மாணவர்கள் பாதி பேர் மாணவர் முடிச்சிருப்பாங்க. முழு விஷயம் யங்ஸ்டர் உள்ள இருக்கு, அவனை போய் பிக்கப் பண்ணணும். பாதியை உள்ள ஒரு மாட்டோம், நம்ம பார்த்தாலே தெரியும் கூட ஒரு வண்டி வேறு மாதிரி ஆலோசனை போட்டு உள்ள போனாங்க. அது ரகசியமா திட்டமா ஏஐடிஎஸ் போன வேலை சமையா செய்வாங்க. ஒரு கல்லூரியில் போய் ஆங்கிலத்தில் போய் சேர்ந்த பிரின்சிபலை வந்து கன்வின்ஸ் பண்ணி இந்த அவங்க வாங்கிப்பாங்க. அவங்க ஒரு பக்கத்தை கலந்துருவாங்க. அது ஒரு மீட்டிங்கு தாங்கும், அடுத்த மீட்டிங் வராது. அது என்னுடைய நோக்கம் என்னென்றால் மக்கள் கல்வி கூட்ட இயக்கம் உங்களுடைய தொடர்ந்து தொடர்பு கொள்ள விரும்பும்.
அதற்கான ஒரு சப் கமிட்டியை வந்து நானே சொல்கிறேன், ஒப்புதல் வாங்குறது ஒருங்கிணைப்பாளர் தலைவர் ஒரு சப் கமிட்டி கொடுத்து தொடர்ந்து உங்களோட உரையாடலுக்கான நிகழ்வுகளை நடத்த விரும்புகிறோம். நீங்கள் உங்கள் உரையாடலோடு செயல்படுங்க, உங்களோட அமைப்புகளை எந்த விதத்திலுமே நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் செயல்படுங்க. ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு உற்சாகத்தையும் வழிகாட்டுதலையும் கூடலுக்கு செயல்பட விரும்புகிறோம். அது தமிழகத்திலே இந்த ஒரு ஆண்டுக்குள் ஒரு மிகப்பெரிய மாணவர்கள் கொண்ட ஒரு பெரிய மகாநாடு, அதை ஒட்டி ஒரு பெரிய எழுச்சியானது. ஏதோ புரட்சியை கைவிட்டாங்க, அதான் நம்ம அது சாத்தியப்படலாம் தெரியல. அதுக்கு தாடி முடிச்சுவோம், வேலைக்கு போனோம், 1008 பிரச்சனை இல்லை, லவ் வேறு பண்ணிருப்பாங்க, கல்யாணம் பண்ணோம், 1008 திராவிடம் பண்ணி. அதனால வந்து இது சிக்கலா இருந்தாலும் கூட சமூகம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குதான். இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் போதும். இங்க ஊருக்கு 100 பேர் தேகாத கதை. இந்த இங்க இருக்கிறவங்க மட்டுமே வந்து செயல்பட்டார்கள் என்றால் தமிழகத்தில் மிகப்பெரிய மாணவர் திரட்சி எழுச்சி எழுச்சி உண்டாகும். அது அப்படி இருந்தால் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கேன். அது வந்து தொடர்ந்து சந்திப்போம், ஆன்லைன் சந்திப்போம், விருப்பம் வாங்க கருத்துரையாடல் செய்வோம். அதுக்கு பிறகு வந்து இம்மாதிரியான புத்தகங்கள் கொண்டு வந்திருப்பது இன்னும் கூட சாத்தியமாகப்படும். இந்த சமயத்தில் நான் வந்து ஃபார்மலாக அவருடைய தேங்க் ஓட்டோ தேங்க்ஸ் அனுப்பி பண்ண போறாரு. இருந்தாலும் நான் முடிச்சுட்டு என்னுடைய மனமான நன்றியை பதிவு செய்து கொள்கிறேன். என்றால் இந்த அமைப்பு தொடங்கியது வந்து தமிழக அரசுடைய கல்விக் கொள்கையை எதிர்த்து பேராசிரியர் ஜவஹர்லால் வெளியே வந்தார். வெளியே வந்தது மதுரையில் நாங்கள் வச்சிருந்த உயர்கல்வி பாதுகாப்பு குழு சார்பாக மீட்டிங் பண்ணோம். ஏன் நீ வெளியில் வந்தது விளக்கு? அப்பதான் வந்து அந்த முற்போக்கு தோழர்கள் மீகா பாண்டியன் போன்ற முற்போக்கு தோழர்கள் நம்ம ஏன் ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அங்கதான் வந்து ஒரு கலந்துரையாடலை ஆன்லைனை போட்டு இங்க வந்து ஒரு கலந்துரையாடல் நடத்தினோம். அன்னைக்கு வந்து நான் நினைத்து பார்த்தேன், நான் மட்டும் மேடையில் உட்கார்ந்து சொல்லிட்டேன், யாரும் மேலே ஏற்படும் ஏன்னா பல கருத்து வச்சிருக்காங்க. ஒழுங்குபடுத்தி இறுதியில வந்து காலையில் ஜவஹர் பேசினாரு, இறுதியில வந்து அமைப்பு ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி ஃபார்ம் ஆனாங்க. தொடர்ந்து வந்து அரசாங்கத்துக்கு பெட்டிஷன் போறது, கருத்துக்கள் சொல்வது, எதிர்த்து குரல் கொடுப்பது, புத்தகங்கள் 5 புத்தகங்கள் பப்ளிஷ் பண்றது. 5 புத்தகங்கள் பெரும்பாலும் வந்து அதனை விலை இல்லாமல் கொடுத்து விடுவது, பரப்புரை மேற்கொள்வது. இந்த பள்ளிக்கல்வி பிரச்சனையா இருக்கும், கல்வி கொள்கை பிரச்சனையா இருக்கும், பல்கலைக்கழக பிரச்சனை வந்து ஈரோடு பெரிய மாநாடு. இது எப்படி நடக்குது மக்கள் சக்தியால? அதனால உங்கள் ஊர் பகுதிகளில் நாம் நடத்தலாம். மாணவர்கள் கோரிக்கை மாநாடு ஒருங்கிணைக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் அனைத்து அமைப்பும் சேர்ந்து செயல்படுவோம். ஏன்னா இந்த அமைப்பு பெருசு அந்த அமைப்பு பெருசுன்னு ஒன்றும் இல்லை. நீங்க எப்படி ஒரு 10 வயசு பார்த்தீங்கன்னா சீப்பா வரும். இதெல்லாம் வெளிக்காக எழுதிக்கிட்டோம். ஆனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் என்ன கடந்து வந்திருக்கிறோம். அதனால எல்லா தோழர்கள் எல்லாருமே வந்து கல்வி நன்மைக்காக ஈடுபட்டு போராடுகின்ற தோழர்கள். எல்லாரும் வீட்டிலும் பிரச்சனை இருக்கு. தோழர்களும் தோழர்கள் கருத்து வேற்றுமைகள் இருக்கட்டும், தரம் கோர்த்து நாம் போராட கற்றுக்கொள்வோம். அந்த காலம் மிக விரைவில் வரும். அது அரசு என்னுடைய கணக்கு என்னவென்றால் தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் தட்டி பறிக்க வேண்டிய கோரிக்கை கடிகள் ஏராளமாக இருக்கின்றன. அதை கான்பிடண்டா முடிவு பண்ணி அடிச்சோம்னா இந்த கோரிக்கைகளுக்கு வந்து அரசியல் ஆட்சியாளர்கள் அல்லது பிற அரசியல் கட்சியாளர்கள் பதில் சொல்லி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஊருக்காக 25,000 30,000 நீங்க கேட்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கோரிக்கைகளை தயார் செய்யும் சரியான முறையில் அதற்கான செயல் திட்டங்களை வகுப்போம். இந்த அதற்கான கெய்டி போடுவோம். அதெல்லாம் பண்ண ஒரே நேரம் செய்வோம். அடுத்த கட்ட போராட்டத்துக்கான திட்டமிடுதலை வெகு விரைவில் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். உங்கள் கையில் காலம் இருக்கிறது. நாங்கள் வந்து உங்கள் பின்னால் இருக்கிறவங்க கூறிக்கொண்டு இந்த உழைப்புக்கு மிக முக்கியமாக இந்த மீட்டிங் வந்து எஸ்பெஷலி ப்ரொஃபசர் சிவகுமார் அவர்கள் அவர்கள் பேசி தான் அவர் பழைய பிரின்சிபல் பழைய காலத்து ஸ்டைலில் ஒரு மாட்டார். எல்லாரையும் பிடிச்சி சிறப்பான முறையில் வேலையை பார்த்து அந்த பேனர் எல்லாம் 80 வயசு ஒரு ஆள் நினைப்பாங்க. உங்கள் வீட்டில் தாத்தா இருப்பாரு, என்ன பண்ண ஆனால் வந்து காசு செலவு பண்ணி வண்டியை ரெடி பண்ணி அது பண்ணி இதை பண்ணி தீரா இப்போ மேலத்தை ஊட்டி எல்லாரையும் வேலைக்கு பண்ணி உட்கார்ந்துருக்கிறார். அவர் ரொம்ப மனமார்ந்த கணேசன் அவர்கள் வந்து அன்பு அப்படி அன்பு கணேசன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அவரை புத்தகம் வந்திருக்கான் ரமேஷ் கணேஷ். ரமேஷ் வந்து அண்ணா பேராசிரியர்.
1000 வேலை இருக்கும், 1000 வேலை இருக்கும், 1000 நெருக்கடி. அவங்க உமாவதி செய்கிற மாதிரி அவருக்கு அதோட அதிகமாக இருக்கும். ஒரு சிறைச்சாலை பெஸ்ட் சிறைச்சாலை, கல்வி சிறைச்சாலை, பெஸ்ட் சிறைச்சாலை ஒன்று வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஆகிடுச்சு. அங்கே நடக்கிற பாதையே இல்லை. ஆனால் முனிசிபாலிட்டி ஒரு வாதியார் 30 காலேஜ் வேலை பார்க்கணும். அது என்னன்னு தெரியல. அதனால நல்லதான தந்தாடு நல்ல சிறந்த திட்டங்களை தெளிவுள்ளவர் பேராசிரியர் அரசு எல்லாம் பார்த்து இதுக்கு வந்து முறையில் வந்துட்டார். அவர் தான் டிசைனர் தொடர்ந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் புஸ்தகம் போட்டு விட்டு அவரை நான் தொடர்பு இருந்திருக்கிறாங்க. அவரும் சரி சாப்பாடு போட்டு அவர் சொல்லுவார். மிக சிறந்த முறையில் இந்த டீமாக வந்து செயல்பட்டு கணேசன் கை உடம்பு போச்சு. ஆனால் அவர் தான் போய் எல்லா வேலையும் பார்த்துட்டார். எதிர்கால மாணவர்கள் திரட்ட வேண்டும் என்பது எதிர்காலத்தை உங்கள் மீது நாங்கள் எங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம், சுமத்தி இருக்கிறோம், அதை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக நாங்களும் வெற்றி கொள்வோம், நீங்களும் வெற்றி கொள்ளும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். கல்வித்தளங்களில் ஏற்படக்கூடிய சிக்கலை ஒரு விவாத பொருளாக பார்த்துக் கொண்டிருக்கிற, அதற்கான முன்முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிற மக்கள் கல்வி கூட்டு இயக்கத்திற்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக எமது வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுக்காக எமது அமைப்பின் சார்பாக ஒரு சிறிய நினைவு பரிசு. மாநில புரட்சிகர மாணவர் முன்னணி மாநில செயலாளர் துணைவேந்தர் அவர்கள் வந்து அன்பளிப்பார். இந்த கலந்தாய்வுக்கு மிக சிறப்பான ஒரு சீஃப் கெஸ்ட் யாருன்னு நான் பாக்குறேன்னா இந்த பள்ளி மாணவிகள் தான். அந்த 4 பள்ளி மாணவர்களும் நாளைக்கு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அமைப்பு சார்பாக அவங்களுடைய சமூக புரிதல், அவங்களுடைய பிரச்சனை, அவங்க பேசுற விதம், இது எல்லாமே ரொம்ப புதுசா இருக்குது. இந்த வயசுல இவ்வளவு ஷார்ப்பா இவ்வளவு கூர்மையான ஒரு அரசியலை நான் பேசி பார்த்ததில்லை. அவங்களை ஊக்குவிக்கிறமாக எமது அமைப்பின் சார்பாக எழுதுகிறேன். நன்றி உரை வழங்குகிற கல்வித்தலங்களில் மாணவர்களின் பிரச்சனைகள் தீர்வுகள் என்ற தலைப்பின் கீழ் இன்று ஒரு நாள் முழுவதும் மாநில அளவிலான கலந்தாய்வு அரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு நிகழ்வு. இந்த நிகழ்வில் பங்கேற்ற பல்வேறு சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத ஒரு ஷார்ப்பான ஒரு தெளிவோடு பல தோழர்கள் இங்கே பேசியிருக்கிறாங்க. அது உண்மையிலே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா சாதாரணமா ஒரு பெண்கள் அப்படின்னா அவங்க பேசுறதுக்கு கூச்சப்படக்கூடிய சூழல்ல மக்கள் கல்வி கூட்டு இயக்கம் ஒரு 4-5 இளம் போராளிகளை இந்த மேடையில் இந்த தருணத்தில் உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒவ்வொரு கூட்டங்களையும் ஒரு கூட்டம் நடக்கும், ஏதோ ஒரு தோழர் கலந்து சொல்லுவாரு அப்படிங்கிறதோட முடிஞ்சது. உண்மையிலே மாணவர்கள் பிரச்சனை, அதற்கான தீர்வுகள் அப்படிங்கிறத மக்கள் கல்வி கூட்டு இயக்கம் இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். எனவே இது இதோடு நிற்காமல் பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்களுடைய தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை இங்கே பதிவு வச்சிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் சொல்வது ஒன்றுதான், இந்த சமூகம் எதை நோக்கி பயணிக்கிறதோ அதை நோக்கி நாம் பயணிக்க முடியாது. நாம் விடுதலையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். நமக்கான கல்வி உரிமையை பெறுவதற்கு நாம் அனைவரும்
ஒன்றாக இருக்க வேண்டும். மக்கள் கல்வி கூட்டு இயக்கம் 40 அமைப்புகளை இணைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் தமிழகத்துல பல கூட்டமைப்புகள் உருவாக்கப்படுது. பல விஷயங்களை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்படுது. ஆனால் பல கூட்டமைப்புகள் காணாமே போயிருக்கு. ஆனா மக்கள் கல்வி கூட்டு இயக்கம் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்குது. அதற்கு அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மிக முக்கிய பங்கு. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனைக்கு என்ன செய்யறது, மக்கள் கல்வி கூட்டு இயக்கத்தை அதை பத்தி எப்படி வெளில கொண்டு போறது அப்படிங்கறத தினந்தோறும் அதை பத்தி சிந்திக்கிறது, அதை வெளியில மக்கள் மத்தியில கொண்டு போறது அப்படிங்கறதுல மிகப்பெரிய பங்கு மக்கள் கல்வி கூட்டு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அதை எடுத்து வழிநடத்தி செல்கிறார்கள். எனவே அது மக்கள் கல்வி கூட்டு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மாணவர்களுடைய இந்த பிரச்சனைகளை குறித்து பல்வேறு தளங்களில் ஆய்வு செய்து அதற்காக கட்டுரைகளை எழுதி நூலாக வெளியிடுவதற்கு கட்டுரைகள் வழங்கிய அனைத்து மாணவர் அமைப்பு தலைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் திரளாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து காலை முதல் மாலை வரை இந்த அமர்வை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும், குறிப்பாக மதிய உணவு, டீ, அதே போல இந்த அரங்கத்தை வழங்கிய இந்த அரங்கத்தினுடைய நிர்வாகிகள், நம்ம பேசுறது சரியா கன்வே சொன்னா மைக் செட்டுங்கிறது மிக முக்கியம். அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம மைக் செட் அமைச்சு கொடுத்த இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு தளங்களில் உதவி புரிந்த அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் மக்கள் கல்வி கூட்டு இயக்கத்தின் சார்பிலும் நாம் சார்ந்திருக்கின்ற புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு இதுவரை பல்வேறு தளங்களில் எடுத்துக்கிட்ட சில தோழர்கள் விடுபட்டிருந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்க. எல்லா தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறோம். நன்றி.